ஆண்டவரோட இருக்கிற உடன்படிக்கையை புதுப்பிச்சுக்கிறாங்க. எதனால்? மைக் இது ஆஃப் ஆகிடுது, வேறு மைக் இல்லையா? சரி. விருத்த சேதனம் அந்த நேரத்தில் ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் குறித்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம்னா, யுத்தம் யாருடையது? அது தேவனுடையது. அது முழுக்க முழுக்க நாங்கள் தேவனை நம்பி இருக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க காமிக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த யுத்தத்தில் எங்களோட முயற்சி எதுவுமே இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அந்த விருத்த சேதனம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதான் அங்கே விருத்த சேதனம் பண்ணும்போது அவங்க நோய்வாய்ப்பட்டுருவாங்க, இன்னும் உடல் பலவீனமாக ஆகிடும், எல்லாமே அங்கே நடக்கும். அந்த நேரத்தில் யுத்த ஆயுதங்களை தயார் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க? விருத்த சேதனம் பண்ணுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம், வெற்றி முழுக்க முழுக்க எங்களோடது கிடையாது, அது தேவனுடையது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அவங்க அப்படி பண்ணதா இது பண்ணோம். இன்னும் டிஸ்கஸ் பண்ணோம், மறந்துருச்சு. சரி, ஞாபகம் தான் சொல்கிறேன். இதில் என்ன அப்படின்னு சொன்னாக்க, தேவன் அவருடைய ஜனத்துக்கும் அவருக்கும் உள்ள அடையாளமாக அந்த நாளில் கொடுக்கப்பட்ட விருத்த சேதனம், ஆண்கள் பண்ணக்கூடியது விருத்த சேதனம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது அவர் இவங்களுக்காக செயல்படணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த உடன்படிக்கைக்குள்ளார அவங்க போகணும். அப்போ தான் அவர் இறங்கி செயல்பட முடியும். ஆமாம். அப்போ அவர் சொல்கிற மாதிரி கேட்டு நடக்கலை அப்படின்னு சொன்னாக்க அவரால் செயல்பட முடியாது. அப்போ அந்த உடன்படிக்கைக்குள்ளார யுத்தம் அவருடையது தான், வெற்றி கொடுக்க போகிறது அவருடையது தான். இந்த வெற்றி அவங்கள சார்ந்து எங்களால் இல்லை அவரால் தான் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணாங்கங்கிறத விட அவர் உடன்படிக்கை பண்ணுறார். நான் சொல்கிறத கேளு, இப்போ நான் இறங்கி உனக்கு செயல்படணும்னா அப்போ நான் சொல்கிறத நீ கேளு அப்படிங்கிறாங்க. அப்போ அதே போல் தான் இந்த காலகட்டத்தில் நான் வாழ்கிறேன். நமக்கு அவரோடு அவர் என்ன உடன்படிக்கை செய்ய சொல்லியிருக்கிறாரோ அந்த உடன்படிக்கைக்குள்ளார போகிறப்ப நம்மளோட வாழ்க்கையிலும் வெற்றிகளாக அவர் கொடுக்க வல்லவராய். கண்டிப்பாக. அப்போ அன்னைக்கு அந்த கானானை சுதந்திரிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு அவங்க என்ன செய்யப்பட வேண்டியது முக்கியமாக இருந்ததுன்னா, விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டியது முக்கியமாக இருந்தது. இன்றைக்கி பரம கானானை சுதந்திரிக்க போகிறோமே, நமக்கு ஆண்டவர் விருத்த சேதனம் பண்ண சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இருதயத்தில் விருத்த சேதனம். இருதயத்தின் விருத்த சேதனம்னா என்னது? அதனுடைய அவுட்புட் என்ன? புது சிருஷ்டியாக மாறுறது அப்படின்னு சொல்லலாம். கலாத்தியர் 6:15 பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை நமக்கு. கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனம் இல்லாம ரெண்டுமே ஒன்றும் கிடையாது. புது சிருஷ்டி தான் அங்கே காரியம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நாம மனம் திரும்பி ஒரு புது சிருஷ்டியாக மாறும்போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? பரம கானானை சுதந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் வேற எதுவும் கருத்துக்கள் இல்லைன்னா அடுத்த பாடத்துக்குள்ளே போகலாமா பாஸ்டர்? அடுத்ததாக நாம் என்ன பார்க்குறோம்? சரி, இவங்க விருத்த சேதனம் பண்ணி முடித்த பிறகு அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இதெல்லாம் முடிஞ்சு அடுத்து வாக்குத்தத்த தேசத்தை பிடிக்க போகிற ஒரு முக்கியமான வேலை இருக்கும்போது அவங்க இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, பஸ்காவை ஆசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பஸ்கா அப்படின்றது எத்தனாவது நாளில் ஆசரிக்கிறது? முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரத்தில் ஆசரிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க பஸ்காவை எங்கே ஆசரித்தாங்க? எகிப்தில் இருக்கும்போது இதே தான். என்னது? விருத்த சேதனம் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்க பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. பஸ்காவை ஆசரிக்கும் போது அங்கே நடந்த அதிசயம் இல்லைன்னா அற்புதம் என்னது? செங்கடல் பிறந்து பஸ்காவை ஆசரிக்கும் போது தலைச்சல் பிள்ளைகளை சங்கரிக்கிறார் ஆண்டவர் இல்லையா? அதுக்கப்புறமா தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கான காரியம் என்ன? இங்கே என்ன கானானில் இருக்கிற தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் சங்கரிக்க போகிறாரா? எதற்காக அந்த இடத்துல அவங்க பஸ்காவை ஆசரிக்கிறாங்க? அதுவும் தேவன் தேவனை மனசார நான் ஏற்றுக்கிறேன் அந்த உடன்படிக்கை தான் அதுவும். ஏன் அப்படின்னா பஸ்கா அப்படின்னாலே அது எதை தான் நம்ம நினைவு கூர்ற மாதிரி? இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக
என்ன பண்ணார்? அவருடைய ரத்தத்தை சிந்தினார். அவருடைய பாடு மரணத்தை நினைவு கூறுகிறதான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இல்லையா? அவர் எதுக்காக வந்து தன் உயிரை கொடுத்தாரு? நம்மளோட பாவத்தை நீக்கி நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவர் என்ன பண்ணார்? தன்னோட உயிரை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பாடு மரணத்தை அந்த இடத்துல அவங்க ஏன் நினைவு கூறணும் அப்படின்னா, கானானுக்குள்ளே சுதந்திரித்து உள்ளே போகிறதுக்கு அவங்கெல்லாம் ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியாக்குள்ளே இருந்தாங்களா அந்த மக்கள்லாம்? முதல்ல அவ்வளோ நல்ல பிள்ளைங்களா அவங்கெல்லாம்? சரி, எவ்வளோ நல்ல பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க அப்படியே கானானுக்குள்ளே கூட்டு போகலான்னு சொல்கிறதுக்கு எல்லாருமே எப்படி இருந்தாங்க? தலைமுறை மொத்தமாக தப்பு செஞ்சு என்ன ஆயிட்டாங்க? அழிஞ்சே போயிட்டாங்க. அதுக்காக 2வது தலைமுறையெல்லாம் ரொம்ப ஒழுங்காக இருந்தாங்களான்னு சொல்லி பார்த்தா அவங்களும் ஒழுங்கில்லை. நிறைய வந்து என்ன பண்ணியிருக்காங்க? முரட்டாட்டம் பண்ணியிருக்காங்க, நிறைய காரியங்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பாவத்தோடு அவங்களால அங்கே உள்ளே போக முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ அந்த பாவத்தை வந்து அவங்க வந்து அங்கே ஒரு பாவ மன்னிப்பு பெற்று அதுக்கப்புறம் அந்த கானானுக்குள்ளே அவங்க போகணும், அதை சுதந்திரிக்கணும்னா அந்த இடத்துல அவங்க என்ன ஆசரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்? பஸ்காவை ஆசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லையா? அந்த பஸ்கா அப்படின்றதே வந்து என்னது? ஆண்டவருடைய ராபோஜனம், அந்த விருந்தை தான் குறிக்குது. சரி, அன்னைக்கு அவங்க பஸ்காவை ஆசரித்து உள்ளே போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ கடைசி காலத்தில் வாழ்கிற நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணுறோம்? நம்ம திருவிருந்து எடுக்கிறோம். திருவிருந்து ஆராதனைக்குள்ளே நாம் வந்து பங்கு பெறுறோம். இந்த திருவிருந்துன்னு வரும்போது பார்த்திங்கன்னா, சில சபைகளில், சில நம்மளோட மற்ற டினாமினேஷன்ஸில் பார்த்திங்கன்னா வாரம் என்ன கொடுப்பாங்க? அப்பம் கொடுப்பாங்க. சில இதில் தினமும் கூட அப்பம் கொடுப்பாங்க. சில இதில் வார ராபோஜனம் நடக்கும். வார ராபோஜனம் நடக்கும்போது வாரம் உண்மையாகவே அவங்க ஒப்புரவாகி வந்து எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இப்போ நம்மளுடைய சபைகளில் பார்த்திங்கன்னா வாரம் என்ன நடக்கிறதில்ல? திருவிருந்து நடக்கிறதில்ல, ராபோஜனம் நடக்கிறதில்ல. ஒரு குவார்ட்டரில் ஒரு தடவை தான் நடக்குது, ஒரு காலாண்டுக்கு ஒரு முறை இல்லையா? அப்போது அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இல்லையா? ரொம்பவே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எது அப்படின்னு சொல்லி சொன்னால் கர்த்தருடைய ராபோஜனம். அந்த திருவிருந்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்? பங்கு பெறணும். அதில் பங்கு எடுத்தாக்க மட்டும்தான் நான் இயேசு கிறிஸ்துவை வந்து அவர் எனக்காக மரித்தார், அவருடைய இரத்தத்தினாலையும் இதனாலையும் தான் எனக்கு மன்னிப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்துட்டோம், அதை பிரதிபலிக்கிறோம், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்படிங்கிற அவரோட இரத்தத்தினால மட்டும்தான் மீட்பு, அவரால் மட்டும்தான் மீட்பு, அவருடைய இதனால தான் மன்னிப்பு, மற்றபடி என்னோட சொந்த கிரியினாலலாம் கிடையாது, நான் கொடுக்குற தான தர்மத்தினால அதனாலலாம் எதுவுமே கிடையாது. அப்போ அது எனக்கு ஒரு வெற்றியை, பரமகாணன் பாதையில் போகிறதுக்கான வழியை திறக்கிறது, அந்த பாதையில் செல்வதற்கான பலத்தையும் அது கொடுக்குது அப்படின்னு பாஸ்டர். நம்ம சபையில் வந்து இந்த மாதிரி வந்து இது ராபோஜனங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள், இந்த நாளையில் தான் எடுக்கணுங்கிறது இருக்காங்க பாஸ்டர். அப்படி பார்த்தோம்னாக்கா அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தானே அந்த பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. ஒரு சில இடத்துல மாதம் ஒரு தடவை. நான் முன்னாடி மெண்டிகாஸ் சபையில் இருந்தப்போ வந்து மாதம் ஒரு தடவை. இப்போ சிஸ்டர் சொல்கிறாங்க வாரத்தில். இதுக்கு ஏதாவது நம்ம இதில் இப்படி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா, இல்லை வசதிக்காக இப்படி வைக்கிறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். அடிக்கடி அந்த தெய்வத்தை நான் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை தான் ஆண்டவர் கொடுக்குறாங்க. நம்ம சபையில் 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு அப்படிங்கும்போது அந்த 3 மாதத்துக்குள்ளே என்னுடைய வாழ்க்கை தரத்தை எந்த அளவுக்கு நான் மாற்றிருக்கிறேன். இதில் ஒரு பாடம் ஒன்று இருக்குதுங்க. திருவிருந்து அப்படிங்கிறது கிறிஸ்துவனுடைய மரணத்தை மட்டும்தான் பார்க்குறேன்னா, இல்லை வேறு ஏதாவது விஷயம் இருக்குதா? அங்கே பாருங்கள், அந்த தலைச்சாம்பிள்ளையை வந்து சங்கரித்தாங்க. அங்கே வந்து அதுக்கப்புறம் செகண்டு திருவிருந்து வந்து அந்த ஜென்ரேஷன் முடிஞ்சு போச்சு. செகண்டரி ஜென்ரேஷன் அந்த தெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் திருவிருந்தே. அப்போ ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகணும்ல, ரிப்பீட் ஆகணும். அப்போ இந்த காலத்தில் எதுக்கு திருவிருந்து? ஸோ நான் அந்த தெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதான திருவிருந்தே. அவர் மடிச்சிட்டாருங்கிற அது நமக்கு முக்கியம்தான். அந்த தெய்வம் எப்படியாப்பட்ட தெய்வம், ஏன் மடித்தாங்க, எதுக்கு மடித்தாங்க, ஏன் வந்தாங்க, இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் திருவிருந்து. ஆனால் மற்ற சபையில் எவ்ரி சண்டே திருவிருந்து. நம்ம சபையில்
திருவந்து ஒரு கோட்டருக்கு ஒருத்தப்ப நடக்குது. ஆனால் ஒரு ஷாக்கான விஷயம், எல்லாரும் ஒரே மாதிரி திருவிருந்து நடத்துகிறாங்களா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. இல்லை. ஏன்னா நம்ம வேற இதில் பார்த்துருக்கோம். அது நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், நம்ம சபைகளை நடத்துகிற மாதிரி திருவிருந்து மற்ற சபைகள் ஆண்டவர் சொன்ன பிரகாரம் நடத்துறது நம்ம இதில் தான் நடத்துகிறோம். உண்மையில் நம்ம சபையிலையும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? ஷாக்கான விஷயம், அவங்கவுங்க காலை கழுவிட்டு வரணும். எவ்வளவு தரங்கட்ட ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நான் இந்த வார்த்தை யூஸ் பண்ண தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்க காலை கழுவிட்டு வரணும். வித்தின் 5 minutesல திருவந்து முடியுது. இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கு? நம்ம சடங்காச்சாரமாக போயிடுச்சு, அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? 5 minutesல திருவந்து முடிச்சுட்டு ஓடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ காடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அந்த திருவிருந்தை. இதை இன்னொரு திருவிருந்தில் இன்னொரு விஷயம் நான் கவனித்தேன். என்ன அப்படின்னா, சர்ச்சில் பாஸ்டருக்கும் யாரோ ஒரு மெம்பர், அது எல்டரோ ட்ரெஷரரோ, ஒரு மனஸ்தாபம் இருக்குது அப்படின்னா அந்த பாஸ்டர் வந்து திருவிருந்தில் அந்த மனுஷனோட காலை கழுவ மாட்டாங்க. பாஸ்டர் அவர் மெம்பர், அவர் வரமாட்டார் வாலண்டியராக. ஏன்னா அவர் வந்து ஒரு சாதாரண மெம்பர். சரிங்களா? அவர் வந்து வாலண்டியராக வாங்க பாஸ்டர் அவங்க கழுவுறேன்னு, ஏன்னா அவங்க ரெண்டு தான் ஒரு மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்குல்ல. அப்போ யார் போகணும்? அந்த இனிஷியேஷன் யார் பண்ணணும் அப்படின்னா, பாஸ்டர் ஊழியம், தேவனுக்கு ஊழியம் செய்கிற பாஸ்டர், போதனை செய்கிற பாஸ்டர். இப்படி மனசுக்குள்ளே எதுவும் வச்சுக்கூடாது, வஞ்சகம் இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், தேவ அன்பில் இருக்கணும்னு போதிக்கிற பாஸ்டர் தானே முதல்ல இறங்கி போய் அந்த மக்கள்கிட்ட கால் கழுவுற வாங்க அப்படின்னு கூப்பிடணும். யோ உன்கிட்ட கால் கழுவ முடியாதுன்னு அவர் சொன்னால் கூட பரவாயில்ல பிரதர் வாங்க அப்படின்னு இவர் தான் இறங்கி போய் பேசணும். ஆனால் இதை பல சபைகளிலே போதகர்மார்களே செய்ய தயங்குகிறார்கள். ஏன் என்று தெரியவில்லை. கேட்டவன் என்று சொன்னால் பிரச்சனை வந்துடும். என்ன பிரச்சனை வந்துடும்? 4 அடி அடித்தா கூட வாங்குறதுக்கு தானே இருக்கான் பாஸ்டர். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அடிக்கக்கூடாது தான் ஒரு சொல்கிறேன். அதெல்லாத்தையும் தாங்கி அந்த ஊழியக்காரனே அந்த அந்த ஆத்மாவை தேவனிடத்தில் வைத்திருப்பது தானே. கடவுள் ஒரு கணத்தில் அரைஞ்சாலும் இன்னொரு கணத்தை தான் காட்ட சொல்லியிருக்காரு, ஒதுங்கி போக சொல்லியே. அதான விஷயம். அதையும் செய்ய மறுக்கிறார்கள், பல சபைகளிலே மறுக்கிறார்கள்ன்றது நான் சொல்ல. சரி, அடுத்ததாக வந்து நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பலிபீடத்தை குறித்து பார்க்குறோம். இந்த புதுப்பித்தலின் பலிபீடங்கள்ன்ட்டு நம்மளோட முற்பிதாக்கள்கிட்ட வந்து நாம் பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் காலத்துலேருந்தே நோவா காலத்துலேருந்தே முக்கியமான நேரத்துலலாம் அவங்க பயணம் பண்ணும்போதெல்லாம் அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, உடனே ஒரு பலிபீடத்தை கட்டுறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பலி செலுத்துகிறாங்க. இது எதை குறிக்குது? அவங்களுடைய தொழுகை, ஆண்டவர் அவங்க அங்கே அந்த இடத்துல தொழுதுக்கிறாங்க, அவங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யோசுவா என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டுறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அது எங்கே கட்டுறாரு? 2 மலைகளை குறித்து இதில் நாம் படிக்கிறோம். ஏபால் மலையும் கெரிசி மலையும். ஏபால் மலையில் என்ன பண்ணணும், கெரிசி மலையில் என்ன பண்ணணும், மோசே ஏற்கனவே சொல்லிட்டார், உபாகமத்தில் சொல்லிக்கார். என்ன பண்ணணும்? சாபத்தை சொல்லணும். இதில் எந்த மலை சாபத்தை, எந்த மலை ஆசீர்வாதம்னா சாபம். ஏபால் மலை மேலே என்னது, சாபத்தை சொல்லணும். அடுத்து கெரிசி மலை மேலே ஆசீர்வாத வசனங்களை சொல்லணும். அதற்கு எதிர்ப்புறமான இருக்கிற மக்கள் என்ன பண்ணணும், அதுக்கு ஆமேன்னு சொல்லுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. இங்கே அதை தான் வந்து அவங்க பண்ணுறாங்க. இப்போ நம்ம எங்கே பலிபீடம் கட்டுவோம்? ஆசீர்வாத மலை மேலே கட்டுவோமா, சாப மலை மேலே கட்டுவோமா? ஏபால் மலை மேலே பலிபீடத்தை கட்டுறாங்க. ஒரு சந்தேகம் வருது இல்லை, இப்போது சர்ச்சுக்கு வரோம், ஆசீர்வாதமே இடம், அதனால தானே இங்கே சர்ச் இருக்குது, நம்ம வர்றோம், நம்ம இது பண்ணுறோம், கரெக்டாக இல்லையா? அப்போது எதற்காக ஏபால் மலை மேலே போய் யோசுவா ஒரு பலிபீடத்தை கட்டினாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி, சரியா, ஒரு கேள்வி வருது. எதனால் கட்டியிருப்பார்? சாபம்ன்றது எதனால் வருது? பாவத்தினால வருது. அப்போ பாவம் இருக்கிற இடத்துல தானே பாவ நிவாரணம் கிடைக்கணும், கரெக்டாக இல்லையா? அப்போ ஒரு பாவ நிவாரணம் அப்படின்றது யாரை குறிக்குது? ஆண்டவரை குறிக்குது, ஆண்டவருடைய பலியை குறிக்குது இல்லையா? கிறிஸ்து பலிபீடம்னாலே, பலினாலே யாரை தான் குறிக்குது?
இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குது. அதனால தான் வந்து அந்த கானானுக்குள்ளே அவங்க சுதந்திரிக்க போகிறதுக்கு அங்கே போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பாவ மன்னிப்பு பெறணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பாவ நிவாரணம் கிடைக்கணும்னா அங்கே ஒரு பலிபீடம் வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, கட்டப்பட வேண்டியிருக்கு, அங்கே ஒரு பலி செலுத்தப்பட வேண்டியிருக்கு. அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சாபத்தை கூற வேண்டிய அந்த ஏபால் மலை மேலே வந்து யோசுவா என்ன பண்ணுறாரு, அந்த பலிபீடத்தை கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறோம். இப்போ கடைசி காலத்தில் இருக்கிற நம்ம எல்லாத்தையும் நம்மளோட இது பண்ணிக்கணும்ல, கம்பேர் பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்ணணும், பலிபீடம் கட்டணும். பலிபீடம் கட்டுறதுன்னா பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெறுறது. பாவத்தை அறிக்கை செஞ்சு பாவ மன்னிப்பை பெற்றால் மட்டும்தான் நமக்கு என்ன உண்டு, வெளியிலையும் வரணும். வந்தால் தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு, வாழ்க்கையும் உண்டு. இந்த வாழ்க்கையில் பரலோகத்துலேயும் வாழ்க்கை உண்டு. அப்போ அதைத்தான் வந்து இது குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, பாவ மன்னிப்பு அதோடு விட்டுட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த உடன்படிக்கை எல்லாத்தையும் கற்களில் எழுதப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எதுக்காக கற்களில் எழுதுகிறாங்க? இஸ்ரவேலர்கள் தே ஆர் வெரி ஃபேமஸ் ஃபார் வாட்? எதுக்குன்னா, இந்த மக்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு மறதி நோய், மறந்துக்கிட்டே இருப்பாங்களாம். நேற்று ஆண்டவர் ஒன்று செய்வாராம், இன்றைக்கி மறந்துட்டு முறுமுறுப்பாங்க. இன்றைக்கி ஒரு நல்ல அற்புதத்தை அவங்க மத்தியில் செய்வார், நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, மறுபடி மறந்துட்டு முறுமுறுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டுமா அந்த மறதி நோய் இருக்குன்னா, நம்ம வந்து அதில் டாப்பில் இருக்கோன்னு சொல்லலாம், அல்சைமரோடு இருக்கோன்னு சொல்லலாம். முழுக்க எல்லாத்தையும் மறந்து போய்ட்றோம். ஏன்னா ஆண்டவர் வந்து அவ்வளோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் செஞ்சு நம்மளை வழி நடத்திட்டு வராரு. ஆனால் நம்ம ரொம்ப கன்வீனியண்ட்டாக என்ன பண்ணிடுறோம், அது எல்லாத்தையும் தேவையான நேரத்தில் மறந்துட்டு, ஏதோ ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் உடனே என்ன ஆண்டவரே எனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடுறோம். அப்போ அன்னைக்கு எதுக்காக அது கற்களில் எழுதப்பட்டுச்சு அப்படின்னா, கற்களில் எழுதப்படுறதுக்கான அர்த்தம் என்ன? அது என்றைக்கும் மாறாமல் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அதை பார்க்கும்போதெல்லாம் தெரியும் நம்ம வந்து என்ன பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம கீழ்ப்படியணுன்ட்டு. அப்போ கானானுக்குள்ளே அவங்க போகணும் அப்படின்னா பாவ மன்னிப்பு மட்டும் வாங்கினா போதுமா? அதை விட முக்கியமான இன்னொரு காரியம் என்னென்னா, அடுத்து அவங்க என்ன பண்ணணும், அந்த உடன்படிக்கைக்கு அவங்க கைக்கொள்ளணும், அதுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்ற ஒரு காரியம். அப்போ இன்றைக்கி இந்த காலத்தில் நமக்கு கீழ்ப்படிதல் வேணுமா வேணாமா? கீழ்ப்படிதல் இல்லாமல் நம்மளால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியுமா, ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக வந்து அதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ அதுதான் வந்து என்ன அப்படின்னாக்கா, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அன்னைக்கு யோசுவா வந்து கற்களில் எழுதினது வந்து எதுக்காக அப்படின்னாக்கா, அந்த மக்கள் வந்து உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியணுன்ட்டு. இன்றைக்கி இந்த கடைசி காலத்தில் யுத்தத்தில் நிற்கிற நம்ம ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது மட்டும்தான் அந்த யுத்தத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு வெற்றியே கொடுக்குறாரு. இல்லைன்னா நம்மளை அறியாமலே நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கே தெரியாது, நம்ம யுத்தத்தில் ஆப்போசிட் சைடில் போய் நின்றுக்கிட்டு இருப்போம். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம ஆண்டவர் பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கோன்ட்டு, ஆனால் நம்ம யாருக்கு முகவர்களாக செயல்படுவோம்? அம்மையார் சொல்கிறாங்க, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வந்து சரியான வழியை விட்டு கீழே விழும்போது அவன் யாருடைய முகவராக மாறிடுறான்னா, சாத்தானுடைய முகவர்னா ஏஜென்ட்டு. நம்ம யாரோட ஏஜென்ட்டாக மாறி போய்டுறோம், சாத்தானோட ஏஜென்ட்டாக மாறி போய் நம்ம வந்து தப்பான இடத்துல நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம அந்த இடத்துல தான் இருக்கிறோம், அவனுடைய ஏஜென்சியாக தான் இருக்கிறோம். ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன், அவனுக்கு ஏஜென்சியாக இருக்கிறேன், ஆனால் என் லைஃப்பை பார்த்தீங்கன்னா கூலாக இருக்கிறேன். அதனால தான் அப்படி இருக்கும் இல்லை, ஒரு ஐயோ இப்படி இருக்குதே, இப்படி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இல்லாதவர்களாக நம்ம இருக்கிறோம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வி ஆர் இன் தட் குரூப்பில் இருக்கும். அதுலேருந்து தான் வெளியில் கூப்பிடுறாரு. ஆமாம். இப்போ கடைசியாக வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவருடைய பிரசன்னத்தை குறித்து படிக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கே இருந்தது? உடன்படிக்கை பெட்டி அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது. ஆண்டவர் வந்து மோசே வழியாக அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்க சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அதை என் வாசஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த ஜனங்களுக்கு மத்தியில் நான் இருக்கிறேன், இவங்களோட நான் இருப்பேன் அப்படின்னு. அப்போ அவரோட பிரசன்னத்தை அவங்களெலாம் உணரும்போது தான் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த யுத்தத்தில் வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்குது, வெற்றி கிடைக்குது. அதனால தான் அங்கே வந்து யோசுவா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை வந்து ஸ்தாபிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்மளுடைய ஆசரிப்பு கூடாரம் எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. இனிமேல் வரப்போதா இல்லை ஆல்ரெடி இருக்குதா?
இருக்குது. அங்கே ஒரு வேலையும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம செவன்த் டே மக்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம் இல்லையா? என்ன நடந்துகிட்ருக்கு இப்போ? அங்கே நுட்ப நியாய விசாரணை அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அப்போது அதை நம்ம உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையிலே நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கொண்டு வருவோம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம பழைய பாவ வாழ்க்கைக்குள்ளே எல்லாம் போய் விழுவோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. நம்ம அதுக்காக ஜெபமாவது பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த பாவத்தை ஜெயிக்க எனக்கு நீங்கள் என்ன கொடுங்க, பலத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இங்கேயும் அதே தான். அவருடைய அங்கே நுட்ப நியாய விசாரணை நடந்துட்டுருக்கு அப்படின்றப்போ இங்கே நம்மளுடைய வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுதினமும் உணரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவரோட நெருங்கி ஜீவிச்சா மட்டும்தான் அவருடைய பிரசன்னத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும்? உணர முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? சனிக்கிழமை மட்டும்தான் நம்ம உணர்வோம், மீதி 6 நாளும் உணர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்படியே ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வாரத்தில் 1 நாள் மட்டும் என் பிரசன்னம் உனக்கு போதும்ப்பா, மீதி 6 நாளும் உன் இஷ்டப்படி இருந்துக்கோ அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு. இல்லை, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொழுதும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம யாரோட பிரசன்னத்தில் இருக்கணுன்றதை ஆண்டவர் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறது தான் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நம்ம ஆண்டவரை நமக்கு கொடுத்துருக்கிற பணியை நம்ம தொடர்ந்து செய்யும்போது மட்டும்தான் அவரோட பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். அப்படி நாம் செஞ்சு கொண்டே இருந்தால் மட்டும்தான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். வெறும் சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம போயிடுவோமா? சொல்லுங்கள் சிஸ்டர். அதாவது அந்த இடத்துல யோசுவா எதெல்லாம் செய்ய சொன்னாரோ, யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் செய்ய சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே செஞ்சுட்டே வராரு. ஆமாம், கண்டிப்பாக. சரிங்களா? அப்போ இப்போ இந்த பிரகாரம் நம்ம கம்பேர் பண்ணி ஒன்றொன்றையும் நம்ம படிச்சுக்கிட்டே வரோம். இப்போ நம்ம எது செய்யணும், நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், அவருக்கு சாட்சியாக வாழணும், பாவ மன்னிப்பு இது பண்ணணும், பாவத்தை விட்டு வெளியில் வரணும், அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். அப்போது இதுக்கு இடையில் சாத்தான் தனிப்பட்ட வகையிலான வாழ்க்கையாக இருக்கட்டும், சபை வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும், இதில் அவன் கையை கட்டிட்டு சும்மா இருப்பானா? இருக்க மாட்டான். அது எப்படி இருப்பான்? 10 மடங்கு இந்த முடிவு காலத்தில் என்ன செஞ்சுருக்கான்? அவன் பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கும் அவரை விட்டு விளக்குறதுக்கான ஒரு காரியங்களை அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்போது கடவுள் இதையெல்லாம் செஞ்சதுக்கு பின்னாடி அவர் யுத்தத்துக்கு அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவர் சொன்ன பிரகாரம் அந்த யுத்தத்தையும் செய்கிறார்கள். அந்த யுத்தத்துக்கான வழியையும் அவர் சொன்னதுபடி கீழ்ப்படுகிறப்ப அவங்களுக்கு ஒரு வெற்றிகள் கிடைக்கிறது. அப்போது என்னுடைய வாழ்க்கையில் வர போராட்டங்களுக்கும் அதை மேற்கொள்வதற்கான அந்த ஆலோசனைகள் எப்படி கொடுக்குறாரோ அதன்படி நான் கீழ்ப்படுகிறப்ப தான் எனக்கு வெற்றி கிடைக்கும். ஆமாம். இல்லை, நான் காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் அமைதியாக பேசுகிறேன், நான் எல்லாமே சரியாக நான் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற வர சூழ்நிலையில் என்னுடைய குணங்கள் மாறாட்டமாக வெளிப்படக்கூடிய சூழ்நிலையில் அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு என்ன ஆலோசனைகளை தராரோ அதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சாக்க மட்டும்தான் அந்த குணம், சாத்தானுடைய குணம் வெற்றி அடைகிறது. அந்த இடத்துல அவர் ஒரு வெற்றியை கொடுக்குறாரு. இல்லை, என்னுடைய ஜென்ம சுபாவத்தை நான் காட்டுறேன் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது? தோல்வி தான் வருது. அப்போ பேசக்கூடிய இடத்துல நான் எப்படி பேசணும், பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல நான் எப்படி நமக்கு அழகாக பிரசங்கியில் சொல்கிறாரு, நடுறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, நட்டதை பிடுங்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, அழுறதுக்கு நேரம் இருக்குது, சிரிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, தழுவிக்கொள்ள நேரம் இருக்குது. அப்படி அந்த இதெல்லாம் வசனங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் அதை அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க அதன் மூலமாக என் குணங்கள் கட்டப்படுறதுக்காக, இன்னும் அவரோட நெருங்கி ஜீவிக்கிறதுக்காக அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதன் வழியாக அவரோட நெருங்கி போய்கிட்டே இருக்கணும். அப்படின்னாக்க மட்டும்தான் நம்மளால் ஜெயம் புரிய முடியும். அது ஒன்று தான் நமக்கு இது இஸ்ரவேல் மக்களுக்கு அங்கே இதோட மட்டும் நீங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க, ரைட்டு, நீங்கள் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்யலை. அந்த யுத்த முறைகளையும் அவர் சொல்லி கொடுக்குறாருங்கிறத நம்ம பார்க்கணும். நல்ல ஒரு காரியத்தை சொன்னாங்க சிஸ்டர், நன்றி. இதோட கூட நம்ம பாடமும் முடியுது. இதில் வேறு ஏதாவது கருத்துக்கள் யாருக்காவது இருக்கா பாஸ்டர்?
இல்லைன்னா நம்ம இதோடு வந்து நம்மளுடைய ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை முடித்துக்கொள்ளலாம். நல்ல ஒரு பாடத்தை எடுக்க செய்த தேவனுக்கும் சபையோருக்கும் நன்றி.